இன்றைக்கு காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலகட்டத்திலேயே, அதாவது 2018ஆம் ஆண்டே உச்ச நீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி மாதாந்திர வாரியாக கர்நாடக அணையிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். ஆனால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட காலத்தில் காவிரியில் தண்ணீர் திறப்பதில்லை. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகத்திலே வாதாடி போராடித்தான் தண்ணீரை கர்நாடகத்திலிருந்து தண்ணீரை பெறக்கூடிய நிலை இருந்து வருகிறது. தற்போது புதிதாக கர்நாடகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் மேகதாதிலே அணை கட்டியே தீர வேண்டும் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து நான் 31/7/2026 அன்று ஒரு தெளிவான அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். மேகதாது காவிரியின் குறுக்கே மேகதாதில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். தமிழகத்தில் 20 மாவட்டத்திற்கு காவிரி நீர் குடிநீர் ஆதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கர்நாடகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் 2 மாநிலத்திற்கும் நல்லுறவுகளை சிதைக்கின்ற விதமாக இப்படி கருத்தை வெளியிடுவது கண்டனத்துக்குரியது. அதோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்திருக்கின்றது. இந்த அரசு மேகதாதில் ஒரு தனி அரசின் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த அரசின் தனி தீர்மானத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு அடுத்த நாள் சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது சட்டமன்ற அவையிலும் அந்த அரசின் தனி தீர்மானம் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த அரசின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். பிறகு அவருடைய கட்சியினர் வழிமொழிந்தார்கள். விவாதம் விடப்பட்டது. எதிர்வரிசையில் இருக்கின்ற கட்சி தலைவர்கள் அந்த விவாதத்திலே பங்கு பெற்று தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தோம். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்தார். அந்த கருத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய பதிலுரையில் நடுவர் மன்றம் அமைக்கப்படுவது குறித்து கருத்தை தெரிவித்தார். இது தவறானது. ஏற்கனவே அரசின் தனி தீர்மானத்தில் எது முன்மொழியப்பட்டதோ அதைத்தான் அவர் பதிலுரையிலே தெரிவித்திருக்க வேண்டும். ஒரு திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் சட்டப்பேரவை விதி 104 கீழ் என்ன திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அவை தலைவருடைய அனுமதி பெற்று அவையில் முன்மொழிய வேண்டும். பிறகு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஓட்டெடுப்பட வேண்டும். பிறகுதான்
ஏற்கனவே இருக்கிற அரசியல் தீர்மானத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் 104 சட்டப்பேரவை விதி 104 கீழ் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து தான் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம்.